ராகுகாலம் வந்து வம்பெடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்கணும். வாங்க காமெடி ஸ்கிட் டீம், வாங்க வாங்க, உங்களுக்காக ஒரு பாதி கூட்டம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க. ஏஏ வெர்சஸ் ஏஏ காமெடி ஸ்கிட் பை தீபாலட்சுமி, சுதா, கபிலா, பாலகுமார், பிரதீப், அருண் கார்த்திக், கேடி கார்த்திக். ஏஐ கார்த்திகா. நான் 10 ரூபாவுக்கு கூட்டம் நினைச்சுக்க போறாங்க ப்ளீஸ். வணக்கம், தீபாவளி வாழ்த்துக்கள். நீங்களும் வருஷம் ஸ்கிட்டு போடுன்னு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. எப்படியாவது நீங்கள் சிரிக்க வச்சிருவான்னு நானும் முயற்சி பண்ணுறேன், நீங்களும் முயற்சி பண்ணுங்க. ஸோ இது வந்து அகைன் ஒரு சின்ன கற்பனை தான். இந்த ஏஐ வெர்சஸ் ஏஐங்கிறது ஒன்றும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெர்சஸ் ஆத்தென்டிக் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டில் யார் ஆத்தென்டிக் இன்டெலிஜென்ஸு? ஒய்ஃப் தான். அதாவது புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு நடுவில் ஒரு ஏஐ வந்தால் எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன கற்பனை. அப்படிங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? அமௌண்ட்லாம் கிரெடிட் ஆயிடுச்சுல? என்னங்க என்னங்க? சேம் வாய்ஸ். பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே பால் வாங்கிட்டு வந்துருங்க. A few moments later. காலையில் என்ன டிராஃபிக்கு! பரவாயில்ல, நம்ம பையனோட ஸ்கூல் டீச்சர் நல்லா தான் பேசுகிறாங்க. எங்க காணோம்? ஸ்கூல் டீச்சரா? காமெடி பண்ணாத. பால் பாக்கெட் எங்க? ஐயோ, ஆரம்பிச்சுருவாளே. மறந்துட்டீங்க அதானே? இருமா, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இது இந்த வாரத்துல செகண்ட் டைம், இந்த மாசத்துல 10th டைம். ஒரு பால் பாக்கெட்டுக்கு இவ்வளோ டேட்டா கலெக்ஷன் ஜாஸ்தி தான்மா. என்ன ஜாஸ்தி? 2019 அக்டோபர் மாசம் இதே மாதிரி ஒரு சண்டேல நான் கோச்சுக்கு போகும்போது ஒரு விஷயம் சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? 2019 நான் கோவிட் வந்ததே மறந்துட்டேன். இதில் நீ கோச்சுட்டு போனதெல்லாம் எனக்கு எப்படிமா ஞாபகம் இருக்கும்? இருக்கணுங்க, இருக்கணும். பொண்டாட்டி மேல அக்கறை இருந்தா இருக்கும். இந்த சின்ன மூலையில எப்படிமா 2 TB டிஸ்க் ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க? ஆனா நீங்க இன்னும் ஃப்ளாப்பி டிஸ்க் மெமரியாவே இருக்கீங்களே, எப்படி? அப்படின்னா நீங்க மூளையே இல்லைன்றியா? ஆண்டவன் உங்களுக்கு மூளைய ஒரு மூளையில வச்சுட்டான், அதான் இப்படி இருக்கீங்க. ஏன் நீ கூட தான் நேற்று ரசத்துல உப்பு போட மறந்துட்டேன், நான் ஏதாச்சும் கேட்டேனா? அந்த ரசத்தை கூட சீரக தண்ணி நினைச்சு குடிச்சிட்டு போன ஆளு தானே நீங்க. எங்க எங்க போறீங்க? ஒரு நாள் ரசத்துக்கு பதிலா விஷத்தை குடிக்க போறீங்க. உன் ரசத்துக்கு விஷமே பரவாயில்ல. சீன் 2. நம்ம மாது அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டான சீனுவை பார்க்க போறாரு. சீனு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸே இல்லாத ஒரு ஏஐ இன்ஜினியர். ஏய் சீனு, சீனு. அது ஏஐ சீனுடா, ஏஐ சீனு, த சொல்யூஷன் ப்ரொவைடர். சொல்யூஷனா? என்ன லேகி வைக்க போறியா? ஹியூமனால சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையை ஏஐ வச்சு சால்வ் பண்றது தான் இந்த சீனு. போதுமா ஏஐ சொல்யூஷன்ஸோட வேலை? சரி, என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆனவனுக்கு ஒரே பிரச்சனை, பொண்டாட்டி கிட்ட இருந்து வாங்குற அர்ச்சனை. பிரச்சனை அர்ச்சனை டைமிங்கா இருக்கே. அப்படியே ஒன்று வச்சனா, எப்போ சண்டை போட்டாலும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு விராட் கோலி மாதிரி டைமிங்காக பார்த்து அடிக்கிறான். எல்லா மேட்சும் நான் தோக்குறேன், அதுவும் ஹியூமிலியேட்டிங் டிஃபீட். இது யூனிவர்சல் பிரச்சனையாச்சே. அப்போ நீயும் எல்லாரும் மாதிரி ஏஐ கிட்ட சொல்யூஷன் கேட்டு வந்திருக்க. டேய், இப்போ எல்லாம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்டெலிஜென்ஸை கூட வச்சிருந்தாலே போதும். ககக போ. சரி, லேட்டஸ்டா ஒரு ஏஐ ரோபோட் வந்திருக்கு வித் ஆர்குமெண்டல் அல்காரிதமோட. எல்எல்எம் மாதிரி இது XLLM. அது என்ன XLLM? இது வாய் பேசுற பொண்டாட்டியோட ஆர்குமெண்ட் பண்றதுக்காகவே டிசைன் பண்ணுது, அதனாலதான் XLLM. ஓ, அப்போ எங்க மாமியாருக்கு இந்த ரோபோட்டை யூஸ் பண்றாமா? நோ, அது XXL. அதுக்கான ரிசர்ச் டிசைன் இஸ் கோயிங் ஆன்.
சரி, இது எனக்கு அசஸ் பண்ணுமா? டேய், இந்த ஆர்குமெண்ட் அல்காரிதத்தில் ஊருக்குள்ளார நடக்கிற மாமியார் நடக்கிற சண்டை, கொலாயடி சண்டை, இது எல்லா டேட்டாவும் எடுத்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. இது அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணும். செம்மடா. சரி, நீ எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற? இதே மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி நம்ம கௌரி, ராஜ், சுந்தர்லாம் என்கிட்ட வந்தாங்க. ஓ, அவங்க எல்லாரும் ஏஐ ரோபோட் வாங்கிட்டு போனாங்களா? பின்ன இப்போ அவங்களே ரோபோட்டாக மாறிட்டாங்க. செம்ம. மாஸ்டர், ஒரு ஏஐ ரோபோட் பார்சல். சீன் 3. நம்ம கோபு மாதுவோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஏஐ ரொம்ப வாங்கின விஷயத்த அவங்க ஒய்ஃப் மொபைல் ஃபோன் மைத்திரி கிட்ட சொல்ல போறாரு. மைத்திரிக்கு தெரியாத விஷயமே இல்லை. ஹலோ, சொல்லுடி. கேக்குது கேக்குது. இங்கேயா சரவணி கலாட்டா சும்மா பட்டாசா வெடிக்குது. நாங்க தானே, அதே டிராமா ட்ரூப், அதே ஸ்கிரிப்ட். பட் இந்த வருஷம் கண்டிப்பா மக்கள் சிரிச்சிடுவாங்க. இல்லாட்டி நம்ம டாக்டர் சார் அடுத்த வருஷம் இதே ஸ்கிரிப்டை போட்ட மாட்டாரு. சரி சரி, நீ போனை வை. இங்க எனக்குன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்துட்டு இருக்கு. மைத்ரி, விஷயம் தெரியுமா? தெரியும். தெரியுமா? நான் சொல்லவே இல்லையே. அப்ப சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பட் நான் சொல்றதுக்கு முன்னாடியே தெரியும்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுதான் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சு சொன்னேன். அப்ப எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றியா? அது எப்படிங்க எனக்கு தெரியும்? அப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல வந்தா ஏன் குழப்புற? நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. பின்ன நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்ல விட மாட்டியே. சரி சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் மாது இருக்கான்ல? தெரியும். ஹலோ, டேய் சீனு, எனக்கு 2 ரோபோட் வேணும்டா. ரோபோவா? எனக்கு தெரியக்கூடாதுன்னு ஏதோ கோட் வேர்ட் யூஸ் பண்றாரோ? எப்படியோ என்கிட்ட சிக்குவாரு, அப்போ அவருக்கு தெரியும். என்னது? ஹலோ அம்மா, தெரியுமா? சீன் 4. பார்வதி, பிளான் பார்வதி. இவங்க நம்ம ஜானகியோட ஃப்ரெண்டு. இவங்க வந்துட்டாங்கன்னா த்ரெட் கன்ஃபார்ம். வீட்டில் ஒரு ஏஐ ரோபோட் வாங்கி வச்சிருக்கேன். இதை என்னன்னு கேட்டு கூட ஒரு ஆள் கூட வரல. ஜானகி, ஜானகி. அப்பாடி, எப்படி இருக்க? என்ன இப்ப எல்லாம் ரீல்ஸே போட மாட்ற? நீ வேற, ரியல் லைஃப் பிரச்சனையே ரீலா போகுது. என்ன வீடு சேஞ்ச் ஓவரா? சேஞ்ச் ஓவரா? நான் எதுவும் மாத்தலையே. அப்புறம் ஏன் பீரோவை தூக்கி ஹால்ல வச்சிருக்கேன்? அது பீரோ இல்ல, எங்க வீட்டுக்காரர் வாங்கி வச்ச அனாவசியமான இன்டெலிஜென்ஸ். ஓ, இதுதான் அந்த ரோபோட்டா? Hello, I am Vasigar, your Google Assistant. அசிஸ்டன்ட் ஓகே, அது என்ன ஆர்கியூஸ்டன்ட்? என் கூட ஆர்கியூ பண்ணி கவுண்டர் கொடுக்க முடியலன்னு இந்த ஏஐ வச்சு என்ன சமாளிக்க போறாராம். புரியலையே. அட, எங்க வீட்டுக்காரரு நான் சொல்றத பாதி மறந்துடுவாரு. ஆனா இந்த ஏஐ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு எடுத்து கொடுக்குமா. ஓ, கடன் வாங்கி கவுண்டர் அடிக்கிறது இதுதானா? ஆமா, நீங்க சொல்றத மறந்துடுவாரா இல்ல நீங்க சொன்னதை மறந்துட்டேன்னு சொல்லுவாரா? இப்படிலாம் யார் உனக்கு டைலாக் எழுதி தர்றது? பா, நம்ம ஏன் இந்த ஏஐ ரோபோட் வச்சு ஒரு கேம் ஆடக்கூடாது? Threat confirm. கேமா? நம்ம கேள்விக்கு தானே அது கவுண்டர் கொடுக்கும். அதை கேள்வி கேட்க சொல்லி நம்ம கவுண்டர் கொடுத்தா? New strategy, not an algorithm. Emergency backup plan activated. நல்ல ஐடியாவா இருக்கே. அப்ப மேட்ச் கன்ஃபார்ம்டு. என்ன மேட்ச்? ரோபோட் கிட்ட இருந்து வைரஸ் த்ரெட் மெசேஜ் வந்துச்சு. நாளைக்கு ஏஐக்கும் ஜானகிக்கும் 1-on-1 பேட்டில். பேட்டில் எல்லாம் எங்க ஆள் ராட்டில் பண்ணுவான். நீங்க போய் சரவடி ஸ்டார்ஸ்ல டான்ஸ் ஆட ஆள் பார்த்தனையா? போங்க. தம்பி வசி, உன்னை நம்பி தான் டைலாக வீசிட்டு இருக்கேன். என்னை கவுத்துற மாட்டியே. Warning, low battery.
5 த கிளைமேக்ஸ். சத்தியமா இதுதாங்க கடைசி சீனு. தயவு செஞ்சு சிரிச்சிருங்க. லாரி எல்லாம் வச்சு கடத்துற மாதிரி கஷ்டப்பட்டு எழுதியிருக்கோம். ஏய் சீனு, கால் மீ ஏஐ சீனு. டேய், உன் பேர் சீனுன்றதுக்காக இப்படி சீனுக்கு சீனு வந்து உயிர் எடுப்பியா? சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இது பதில் தானே சொல்லும், எப்படி நான் கேள்வி கேட்கும்? கவலையே படாத. நேற்று ஃபுல்லாக திருவிளையாடல் படத்தை வச்சு ரிப்பீட் மோடில் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். மாடர்ன் தர்மியை இப்போ பார்ப்பேன். த அல்டிமேட் ஷோடா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்சஸ் அத்தன்டிக் இன்டெலிஜென்ஸ். த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. அப்டேட் பண்ண வேண்டியது என் புருஷன் சேலரிய, பேக்கப் எடுக்க வேண்டியது என் புருஷன் எக்ஸ்கியூஸ், ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டியது என் புருஷன் மூளை, இன்ஸ்டால் பண்ணக்கூடாதது அவர் ஃப்ரெண்டோட அட்வைசர், டவுன்லோட் பண்ணக்கூடியது என் பேச்ச அவர் காதுக்குள்ள, லாக் பண்ண வேண்டியது அவர் வாய, அன்லாக் பண்ணக்கூடியது அவர் வேலட்ட, சேவ் பண்ண வேண்டியது நான் சொல்ற விஷயத்தை, டெலீட் பண்ண முடியாதது என் புருஷன் சோம்பேறித்தனம், ஃபர்கெட் பண்ணக்கூடாதது என் பர்த்டே டேட்டை, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணக்கூடாதது என் மேல அவரோட அட்டென்ஷன், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணக்கூடியது என் மேல அவரோட அவசியம், கிராஷ் ஆகக்கூடியது என் பேஷன்ஸ், ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது எங்க லைஃப், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நீ, ஆத்தென்டிக் இன்டெலிஜென்ஸ்க்கு நான். வெற்றி வெற்றி ஜானகி, நம்ம ஜெயிச்சிட்டோம். போடா விஜய். எங்க அந்த சொல்யூஷன் ப்ரொவைடர்? திருவிளையாடல் வச்சு என் வாழ்க்கையில விளையாடிட்டல. இதுல ஏஐ வசீகரன் இந்த பேருக்கு மட்டும் குறைச்சல இல்லை. என்னடா அது? ஆத்தென்டிக் இன்டெலிஜென்ஸ்க்கு முன்னாடி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தோத்து போச்சு. ஒழுங்காக என்னை சட்டம் படி ரிட்டர்ன் கொடுத்துரு, இல்லை ஏஐ கூட்டு வந்து ஒரு பேயை ஓட்ட சொல்லிட்டு நீங்கள் கேஸ் கொடுத்துருங்க. அப்போ இந்த ஆர்குமெண்ட்டுக்கு எண்டே கிடையாதா? சரிவா போலாம். இந்த ஏஐ ரோபாட் வாங்கின பில்லை எங்க வச்சேன்னு மறந்துட்டேனே. தெரியுமே, இப்படிதான் போன அக்டோபர் 2024ல. ஐயோ, நான் வரல, என்ன விட்டுருங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மோட்டார் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை. நமக்கு மனைவி அமையல, மோட்டரும் அமையல.